உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுவிக்ஸா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்பத்தில் இருந்த ஜென்ம சனி விலகி மேனத்துக்கு குருடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் வர்றாங்க. அப்ப இந்த சனி பெயர்ச்சி ஆகப்பட்டது மேன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மேனராசி குருவுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இப்ப உங்க ராசிக்கு தான் இந்த சனி பகவான் வந்திருக்கிறாரு. எங்க வந்திருக்கிறாரு? ஜென்மத்துக்கே வந்திருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு ஜென்மத்துக்கே இந்த சனி பகவான் வந்திருக்கிறாரே, நம்மளை இனி என்னென்ன ஆட்டம் கட்ட போகுதோ, நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்க போகுதோ, நம்மளுக்கு எங்க தொழில் பாதிக்குமோ, நம்மளுக்கு திருமண வாழ்க்கை எங்க பாதிக்குமோ, திருமணம் எங்க பாதிக்குமோ, இப்படிங்கிற 1008 குழப்பத்தோட நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் சொல்வது ஒன்னே ஒண்ணு, இந்த ஜென்ம சனியினால மேன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட மாட்டீங்க. இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுபோக உங்க ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் பயங்கரமா முயற்சி பண்ணுவீங்க, ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஆனா நிறைய சோதனைகள் வரும். நிறைய சோதனைகளுக்கு அப்புறம் ஒரு சாதனையும் வரும். அப்ப முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நாம ஒரு பலனை கண்டிப்பாக அனுபவிப்போம். அப்ப நம்ம எதற்கோசரம் முயற்சி பண்ணணுமோ அது உடனே கிடைச்சிடாது, பல கஷ்டத்துக்கு அப்புறம்தான் அது கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால மீனராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம், பல கண்ட்ரிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. நாம எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக நீங்க போவீங்க. அது போக அந்த நாட்டுல போய் வேலைக்கு போறோமோ, பிசினஸ் கோசரம் போறோமோ, இல்லை டூர் போறோமோ, இது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அப்ப அந்த வெளிநாட்டுல நம்ம கால் பதித்து நம்மளுக்கு ஒரு நல்ல திருப்தி, நல்ல சந்தோஷமும் கிடைக்கும். இது போக அந்த வெளிநாட்டுல உள்ளவங்க அந்த நாட்டுடைய பிஆர் வேணும், அந்த நாட்டிலேயே நான் சிட்டிசன் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அதை இந்த டயத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்க அந்த நாட்டுடைய பிரதிநிதி ஆகலாம். அதே சமயத்துல அந்த நாட்டுல எனக்கு பிஆர் வேணும்னு சொல்லி இதற்கு முன்னாடி அப்ளை பண்ணி குழப்பத்துல அது நடக்காம போனது நிறைய பேருக்கு இருக்கும். அவங்க எல்லாருமே மீண்டும் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அது போக வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என்னுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும் நினைச்சவங்களுக்கு அது பூர்த்தியாகும். ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போய் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாமே தீர்ந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய லட்சியம் நான் வீடு கட்டணும், நல்ல நான் இடம் வாங்கணும், இல்லை என்னுடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரெல்லாம் பாடுபட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்குமே இது கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா அந்த 10ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறாரு. கண்டிப்பாக நீங்க பிரபலமாக போறீங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வருவீங்க, ஒரு நல்ல பவர்ஃபுல்லா வருவீங்க, ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங் வருவீங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நம்ம தொழில்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்த அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த முன்னேற்றங்களும் கிடைக்கும். நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு பார்க்க போன வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், உங்களுடைய சுற்றுப்புறம் நல்லா இருக்கணும். உங்களுடைய சுற்றுப்புறத்தினால, உங்களுடைய பழக்க வழக்கத்தினால, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்களுடைய அவங்களுடைய அந்த பழக்க வழக்கத்தினால அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுப்பாங்க, ஏதாவது பிசினஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்ப இந்த ஜென்ம சனி நான் ஃபர்ஸ்டே சொன்ன, மறுபடியும் சொல்றேன்னு சொல்லி,
இந்த ஜென்ம சனியினால நம்ம பாதிக்கப்பட்டுருவோமா, நம்ம கடன் ஆயிருவோமா, நம்ம பிசினஸ் நடக்காம போயிருமா, நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வேணுமா வேண்டாமா, இப்படி நிறைய பேர் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்க நினைக்கிறது தப்பு. அப்போ உங்க பிசினஸ்ல கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேலையிலையும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த சமயத்துல இடம் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். வேற டிஸ்ட்ரிக்ட் போறதோ, வேற கண்ட்ரிக்கு போறதோ, வேற ஸ்டேட்டுக்கு போறதோ, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷமும் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியும் இந்த பீரியட்ல ஏற்படும். அப்ப இந்த ஜென்ம சனியினால எனக்கு திருமணம் நடக்காது, எனக்கு வாழ்க்கையில கசப்பு வரும், வாழ்க்கையில எங்களுடைய ஒற்றுமைகள் குறையும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அப்ப சனி பகவான், அந்த சனி பகவான்ங்கிறதே ரொம்ப ஒரு நேர்மையான கிரகம். அப்ப நான் முடிஞ்ச வரைக்கும் நாம நேர்மையா நடந்துக்கலாம். மனைவி கிட்ட நேர்மையா நடந்துக்கலாம், மக்கள்கிட்ட நேர்மையா நடந்துக்கலாம், மனைவியும் கணவர்கிட்ட நேர்மையா நடந்துக்கிட்டோம். இது மாதிரி நேர்மையாக நடந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது. அதே சமயத்துல மீனராசியில பிறந்தவங்க இப்ப ஜென்மத்துல ராகு இருக்கிறாங்க, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க, அந்த ராகு கூட சேர்ந்த சனி பகவான், இவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு பார்ப்பாங்க. அந்த கஷ்டங்கள் சனி பகவானாலேயே நிவர்த்தி ஆகும். அப்ப அந்த ராகு உங்களுக்கு ஆசைகளை தூண்டுவாரு. அப்ப அந்த ஆசைகள் ஆகப்பட்டது கேம்பிளிங் வழியா இருக்கலாம், வேற பெண்கள் விஷயமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பாக உங்களை சிக்க வைக்க பார்ப்பாரு. அப்ப அதுல நம்ம சிக்காமல் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய அடுத்தவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ், இதை கண்டிப்பா கேட்டாவே நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு குருமார்கள் இருப்பது அவசியம். அப்ப அந்த குருமார்கள் அவங்களுடைய பேச்சை கேட்டால் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப அந்த குருமார்களை நீங்க அவங்களுடைய அந்த ரூட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்ம சனி கண்டிப்பா பிரச்சனைகளை கொடுக்காது, சோதனைகளை கொடுக்காது, நீங்க போகக்கூடிய பாதையை தடுக்காது, மறைக்காது. அப்ப இந்த பீரியட்ல நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐஎஃப்எஸ் ஆகணும், ஒரு ஐஆர்எஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்சஸ் ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நம்மளுக்கு ஜென்மச்சனி நடக்குதே, நம்மளுக்கு எங்க படிப்பு வரப்போகுது, எங்க படிப்புல நம்ம சக்சஸ் பண்ணுவோம், எங்க நம்ம நினைச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக வேண்டாம். அப்ப நீங்க எதிர்பார்த்த கோர்ஸும் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்களும் பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த டிஎன்பிசி சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லதாக இருந்து, அந்த தசை எந்த கெடுதலும் இல்லாமல் அந்த தசை நடத்தினாலே போதும், உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே சக்சஸ் பண்ணிடுவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளோ, உங்களுக்கு துரோகிகளோ, உங்களுக்கு சத்திரிகளோ உங்களுக்கு வழிமறைத்தாலும் அவங்களை எதிர்த்து போராடி அவங்கள ஓரம் தள்ளிட்டு நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. உங்க எதிரிகள் இல்லைன்னு சொல்லல, துரோகிகள் இல்லைன்னு சொல்லல, அவங்களோட வாழ்ந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அதுல பார்ப்போம் நீங்க சக்சஸ் பண்ணுவீங்கன்னு தான் சொல்றேன் நான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இது எல்லாமே உண்மை. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்துல இந்த மீனராசியில் வாழ்ந்த பெண்கள் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையில போராடி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மக்கள்னால கஷ்டம், கணவர்னால கஷ்டம், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர முடியல, இப்படி எவ்வளவோ போராட்டத்தை நீங்க சந்திச்சீங்க. அந்த போராட்டத்திலிருந்து விலகி இப்ப நல்ல நிலைமைக்கு வர போறீங்க. உங்களுக்கு மக்களால, கணவரால நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி இருக்குதே, நம்மளுக்கு நீ என்ன கஷ்டம் வரப்போகுதோ அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பா நீ கமெண்ட் பாக்ஸோட எழுதுவீங்க, நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக உண்மையாக நீங்க நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்மச்சனி எதுவும் செய்யாது, இது உறுதி. இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான் நான் போட்டுக்கிறேன். இந்த பதிவு பாருங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.